கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய சில மேட்சப்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான ஃபுல் கிரெடிட்ஸுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கார்த்திகேயன் பிரதருக்கு போகும். லைக் அவங்க டைம் எடுத்து போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா நானும் போய் டேட்டாவில் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் சர்ப்ரைசிங்லி பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் ஆர்டர் ஃபுல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எதிர் சீக்கிரம் அவுட் ஆகிடுறாங்க, இல்லை ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட என்டையர் டாப் ஆர்டருக்குமே இருக்குது. ஐ மீன் டாப் ஆர்டரில் கம்ப்ளீட் பேட்டிங் ஆர்டருமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தாங்க குவிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் யூஸ்வலாக நான் பிபிடி மாதிரி ரெடி பண்ண எனக்கு டைம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸலில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். குவிக்காக இந்த பேட்டர்ஸோட ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்துடலாங்க. இது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு மட்டும் எடுக்காமல் எல்லா பவுலிங் டைப்ஸ் அகேன்ஸ்டாகவும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக எங்களோட டாப் ஆர்டர் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துடலாங்க. டாப் ஆர்டரில் பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரன் சிங் அண்ட் கூப்பர் கார்னலி தான் வருவாங்க. இவங்க 3 பேரோட ஆவரேஜ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பாருங்க. பிரியான் ஷாரியாவோட ஆவரேஜ் 6, ஸ்ட்ரைக் ரேட் 100. பிரப் சிம்ரனுக்கு ஆவரேஜ் 18, ஸ்ட்ரைக் ரேட் 110. கூப்பர் கார்னலிக்கு ஆவரேஜ் 23, ஸ்ட்ரைக் ரேட் 135. ஸோ லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறனால மேபி அவர் டேக்கன் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் அகைன் அதே போல தான் பிரியான் ஷாரியாக்கும் இருக்கும்னு நினைச்சு பார்க்கும்பொழுது அவரோட நம்பர்ஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே இங்கே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளில் யூஸ் பண்ணதுக்கான சான்சஸ் அதிகம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இதர் அகில் ஹுசைன், பிரசாந்த் வீர் ஃபிட்டா இல்லைனா அகில் ஹுசைன் ஆடுவார். அவர் அப்படி இல்லைனா பிரசாந்த் வீர் பவர் பிளேல போடணும்னு நினைச்சா கூட அவரும் போடலாம். அவர் இல்லை 2 பேர் கூட ஆடலாம். இப்போதைக்கு இருக்கிற பவுலிங் அடா பார்க்கும்போது ஒன்லி இஃப் த பிச் டர்ன்ஸ், லைக் பிச் டர்ன் ஆகலைன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த 12 பேர் கரெக்டாக செட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த 11ல் எதர் ஒன் ஆஃப் பிரசாந்த் வீர் ஆர் அகில் ஹுசைன் ஆடிடலாம். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக ஜென்ரலாக இவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் அபோவ் ஆவரேஜ்னே சொல்லுவேன். பிரியான் ஷாரியாக்கு ஆவரேஜ் கம்மி. இங்கே பிரப் சிம்ரன் சிங்கும் கூப்பர் கார்னலியும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாங்க. பட் அகைன் இந்த பாயிண்ட் டு நோட்டீஸ், நூர் அகமது இஸ் நாட் யுவர் டெய்லி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எப்பயுமே போடுற போல இருக்கிறது. அவர் ஒரு ஸ்பீடாக போடுவார், அவருக்கான ஆங்கிள் இருக்குது, அவருக்கான டேர்ன் இருக்குன்னு அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டராக போடுற பவுலர். ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்து பெருசாக ஒரி பண்ணிக்க மாட்டேன். பட் அகைன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் விட இவங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்ட் வீக்னஸ் இருக்குன்றது இது காட்டுது. மற்றபடி கூப்பர் கார்னலிக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அவர் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக நிறைய அவுட் ஆகியிருக்காரு. ஸோ கலீல் அகமது வர்சஸ் கூப்பர் கார்னலி இஸ் ஃபென்டாஸ்டிக் மேட்ச் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஈவன் பிரப் சிம்ரனோட ஸ்ட்ரைக் ரேட்டு 125 தான் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டா. பிரியான் ஷாரியா மட்டும் தான் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவங்க சைட்லேருந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கலீல் அகமது வந்தால் பிரியான் ஷாரியாட்ட நீ டேக் ஆன் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. பட் ஸ்டில் கலீலோட பவுலிங் ஃபார்ம் போன மேட்ச் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டாப் 3க்கு கலீல் அகமது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் இருப்பார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேட் ஹென்ரி வெர்சஸ் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பிரப் சிம்ரனுக்கும் சரி பிரியான் ஷாரியாவுக்கும் சரி வேற லெவலில் இருக்கு. கூப்பர் கார்னலிக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பட் இன் ஜெனரல் பார்க்கும்போது மேட் ஹென்ரியை விட கலீல் அகமது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் மேட்ச் அப் டு ஹேவ் ஃபார் திஸ் பர்டிகுலர் மேட்ச். நெக்ஸ்ட் இவங்களோட மிடில் ஆர்டருக்கு வருவோம். ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா அண்ட் ஷஷாங்க் சிங் ஆடுவாங்க. இங்கே ஸ்ரேயாஸ் ஐயரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆவரேஜ் செம்மையாக இருக்கு. ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 60 இருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 122. ஸோ ஒரு நிப்பாரு, அவுட் ஆக மாட்டாரு, பட் டேக் ஆனும் பண்ண மாட்டாரு. ஸோ அதுதான் ஸ்ரேயாஸோட நம்பர்ஸ் காட்டுது. அண்ட் நேஹல் வதேரா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், அவரோட நம்பர்ஸ் பாருங்க. ஆவரேஜ் 30, பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 125. அகைன் இவராலையும் டேக் ஆன் பண்ண முடியாது. திருப்பி அடுத்ததா பாருங்க ஷஷாங்க் சிங், அவருக்கும் ஆவரேஜ் 25 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 105. ஸோ இவங்க 4-5-6 ஆர் 5-6-7 எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். யாருமே ஒழுங்கான ஸ்ட்ரைக் ரேட்ல ஐ மீன் அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆட மாட்டாங்க அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் மார்க்கோ யான்சன் பார்த்துடலாம். ஸ்டாய்னிஸ் நம்ம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு எப்படின்னு தெரியும், நம்ம அவர் சரியான கேஸ்ன்றதை பார்த்துருக்கோம். அண்ட் அதுதான் நம்பர்ஸும் காட்டுது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்ட் ஆவரேஜ் 28, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 110. அண்ட் மார்க்கோ யான்சன் பார்த்தா கூட ஆவரேஜ் 21, ஸ்ட்ரைக் ரேட் 118. ஸோ எல்லாமே பிலோ பார் ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடுறாங்க அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே உங்களோட பேட்டிங் லைன் அகேன்ஸ்டாவே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை ஒரு மெயின் பாயிண்டாக எடுத்துட்டு வந்து அதை வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க நான் நம்புறேன். பட் எஸ் பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கணும். பட் பிச்சு லைட்டாக ஃப்ளாட்டாக இருந்தாலும் டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற பாயிண்ட்லையும் யோசிக்க தோணுது. பட் பார்ப்போம் இந்த மேட்ச்ல எப்படி பண்ணுறாங்கன்னு. இவங்களோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகேன்ஸ்டான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயர் அண்ட் வதேரா அண்ட் ஷஷாங்க் சிங் 3 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. பட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கும் மார்க்கோ யான்சனுக்கும் ஒரு சுமாராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் நூர் அகமது ஓவர் அந்த பின்னாடி டெத் ஓவர்ஸில் இவங்க 2 பேர் அகேன்ஸ்டா யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அது போக ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்துருந்தாங்க. லைக் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்ன்றது நம்ம ஜேமி ஓட்டன் மிடில் ஓவர்ஸில் போடுவார்ல. ஸோ அந்த நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது அகைன் ஒரு பிலோ பார் ஆர் ஆவரேஜ் சுமாரான ஸ்ட்ரைக் ரேட் தான். நேஹல் வதேரா 6 அடிப்பாரு, பட் அவுட் ஆகிறாரு சீக்கிரமா. ஸோ அவரை டேக் ஆன் பண்ணுறதுக்கு ஜேமி ஓட்டனோட பவுலிங் நல்லா இருக்கும் நம்புறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் அகைன் 130 ஸ்ட்ரைக் ரேட் தான், விச் இஸ் ஓகே. ஷஷாங்க் சிங் கொஞ்சம் நல்லாவே டேக் ஆன் பண்ணுறாரு. ஸோ ஷஷாங்க் சிங் மைட் பி அ பேட் மேட்ச் அப் ஃபார் ஜேமி ஓவர்டன். பட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸும் சரி மார்க்கோ யான்சனும் சரி ஒரு சுமாரான ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடிட்டு இருக்காங்க, இல்லை அவுட் ஆயிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இந்த பேட்டிங் லைனை அகேன்ஸ்டாக நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் பிரசாந்த் வீர் ஆர் அகில் ஹுசைன் ஆட போறாங்க. அவங்களும் நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். அண்ட் ஜேமி ஓட்டன் மிடில் ஓவர்ஸில் போட்டாலும் ஒரு நேஹல் வதேரா விக்கெட் எடுக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அது போக நேஹல் வதேராக்கு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்ட் தான் ஆவரேஜ் சுமாராக இருக்கு. ஸோ கலீல் அகமது இன் ஜென்ரல்
ஜென்ரல் டாப் ஆர்டரில் நல்லா போட்டால் கண்டிப்பாக இந்த லோயர் ஆர்டரில் நடுவில் ஒரு ஓவர் போடும்போது அங்கே ஒரு விக்கெட் எடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஷஷாங்க் சிங்கோட ஆவரேஜும் 17 தான். ஸோ ஷஷாங்க் சிங்கும் சரி, நேஹல் வதேராவும் சரி, இவங்க 2 பேர் அகேன்ஸ்ட் அவுட் ஆக வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ எஸ் கைஸ், இதுக்கேற்ற மாதிரி தான் சிஎஸ்கே இந்த மேட்ச் போவாங்க நான் நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ பாப்போம் எப்படி டிசைட் பண்ணி என்ன மாதிரி பேட்டிங் லைனப்போட போக போகிறாங்கன்னு, ஐ மீன் என்ன மாதிரி பவுலிங் லைனப் ஓவரால் என்ன 11ஓட போக போகிறாங்கன்னு. அண்ட் பிளேயிங் 11 பொறுத்தவரை நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட பிளேயிங் 12 சாலிடாக எல்லா மேட்ச்சுக்குமே ஒரு 12 பிளேயர் வச்சுட்டு அந்த 12 பிளேயரை தான் போக போகிறேன். ஸோ போன மேட்ச்சில் ஆடின 11ல் நான் மேத்யூ ஷாட்டை வெளியே தள்ளிட்டு சர்ஃப்ராஸ் கானை உள்ளே ஆடிப்பேன். சப்போஸ் டெவால் பெரோஸ் உள்ளே வந்துட்டாருன்னா அவர் டிஃபால்ட்டாக அங்கே ஆடிடுவார். ஸோ அது ஒரு சேஞ்சு. அண்ட் செகண்டாக கலீல் அகமது இம்பாக்ட் பிளேயரில் வச்சுட்டு பிரசாந்த் வீர் உள்ளே ஆடிடுவாங்க. ஸோ இந்த 2 சேஞ்ச் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சப்போஸ் பிரசாந்த் வீர் ஃபிட்னஸ் ரெடி இல்லைனா அகில் ஹுசைன் ஆடிடலாம். ஆர் சப்போஸ் பிச்சு நல்லா டேர்ன் ஆகுதுன்னா இவங்க போன மேட்ச்லோட டெம்ப்ளேட்லேயே போயிட்டு இம்பாக்ட் பிளேயரை அகில் ஹுசைன் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எனிவேஸ் அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் ஆட போகிறாங்க. அது பிரசாந்த் வீரா அகில் ஹுசைன்ன்றது நாளைய மேட்ச் அப்போ தெரிய வந்துடும். அண்ட் இன்னொரு மேட்ச் அப் வந்து நான் அதுக்கான நம்பர்ஸ் தனியாக செப்பரேட்டாக எடுக்கல. லைக் அது ஒன்று டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். நம்ம பேட்டிங் லைனப் அகேன்ஸ்ட் யுஸ்வேந்திர சஹல். ஸோ நம்ம பேட்டிங் லைனப்போட நம்பர்ஸ் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சஞ்சு சாம்சன் செமையாக டேக் ஆன் பண்ணுவார். ஷிவம் டுபே அகேன்ஸ்ட் இந்த ஸ்லோ லூப்பி லெக் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாகவும் சூப்பராக பண்ணுவார். அண்ட் ருத்துராஜ் கேக்வாடோட நம்பர்ஸும் நல்லா இருக்குது. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் அடிக்கடி அவுட் ஆனதையும் பார்த்துருக்கோம். ஆயுஷ் மாத்திரை அகேன் சமாளிச்சிருவாரு. அண்ட் கார்த்திக் சர்மானா பறக்க விட போகிறாரு. சர்ஃப்ராஸ் கானும் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆப்ஷன். ஸோ யுஸ்வேந்திர சஹலை ஒழுங்காகவே பவுலிங் போட விடாமல் ப்ரெஷர் போட்டு களமேட்டில் போட்டு பழக்கணும். கண்டிப்பாக சிஎஸ்கே அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி பண்ணாருன்னா அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் அகைன் அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்லோவாக லூப் பண்ணி ஒய்டாக போட்டு லைனை மாற்றி விக்கெட் எடுக்க பார்ப்பாரு. நம்ம அதுக்கெல்லாம் ஏமாறாமல் பாலை பார்த்து அடிச்சாலே போயிருங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கிட்ட பந்து கொடுப்பாங்க, இல்லை கூப்பர் கார்னலி கூட போட சொல்லுவார். ஸோ இந்த 2 பேர் மேலே ப்ரெஷரை போட்டு இவங்க போடுற ஓவரையும் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரெஷர்லேயே அவங்க கொலாப்ஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைய ரன்ஸும் ஸ்கோர் பண்ணிடலாம் அந்த டைமில். இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரியே பஞ்சாபும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் வேறு பிளான்ஸோட போட்டு தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஆர்ம் 2 பேசஸ் இருக்காங்களே, ஸோ அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணி ஓவர் போடலாம். சஹலை 1-2 ஓவர் போட்டு பார்ப்பாங்க. கொஞ்சம் ரன்ஸ் நிறைய போகிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பின்னு வேற ஒரு போலரை ஒய்டியா இருக்கிறோ சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட அவங்க திங்க் பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணாலும் சரி கைஸ், நமக்கு டாஸ் கிடச்சி ஒரு மேட்ச் கிளியராக வின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுவும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த மேட்ச் ஆர்சிபி அகேன்ஸ்ட் அவங்க ஊரில் போய் ஆட போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் காம்பினேஷன் செட் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டு ஒரு செமையான வின் கிடச்சதுன்னா இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் ஈவன் ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் பாருங்களேன், ஏஜ் லோடு இல்லாமல் பவுலிங் அட்டாக்கே சுமாராக தான் இருக்குது. எஸ்பெஷலி எஸ்ஜாயாலும் இல்லைங்கன்ற போது, ஒரு ப்ரூவன் பவுலர் இல்லைன்ற போது கொஞ்சம் அட்டாக் சுமாராக தான் இருக்குது. ஸோ மேன் டு மேன் மேட்ச் அப் பண்ணி பார்த்தா கூட ஓரளவுக்கு கம்பேரபிள் பவுலிங் லைனப்ஸ் தான் வித்தவுட் ஏசல்வுட். ஸோ இந்த மேட்ச் அப்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் பெட்டர் பிளான்ஸோட வருவாங்க. ஸோ அதனாலேயே இந்த மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே எப்படி பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சிஎஸ்கே சைட்லேருந்து பெஸ்ட் பேட்டரும் பெஸ்ட் பவுலரும் யாராக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கிறது மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. பாப்போம் யார் கரெக்டாக கெஸ் பண்றீங்கன்னு. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட்டும் கொடுத்தலாம் அடுத்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.